வணக்கம். நான் பி. ஷெரினேயா என்எம்பி பல்கலைக்கழகத்தின் முதுகலை வேளாண் விரிவாக்கம் பயின்று வருகிறேன். ஒரு பெண் தொழில் முனைவோர் என்பது ஒரு வணிகம் அல்லது நிறுவனத்தை ஒழுங்கமைத்தது, நிர்வகிக்கும் மற்றும் இயக்கும் ஒரு பெண் லாபங்களையும் வணிக வளர்ச்சியையும் அடைய நிதி அபாயங்களை எடுத்துக்கொள்கிறது. பல்வேறு தொழில்களில் பொருளாதார வளர்ச்சி, வேலை உருவாக்கம் மற்றும் புதுமை ஆகியவற்றில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. சென்னையில் உள்ள ஆர்கானிக் ஸ்டோர் பாரம்பரிய அரிசி வகைகளை புதுப்பிப்பதற்கும் கரிம வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் கரிம உணவுகளின் நன்மைகளை பற்றி நுகர்வோருக்கு அறிவுறுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். நிலையான விவசாயத்திற்கும் ஆரோக்கியமான உணவு மேகனாவின் அர்ப்பணிப்பு தமிழ்நாட்டின் கரிம இயக்கத்தில் அவரை ஒரு குறிப்பிடத்தக்க நபராக ஆக்கியுள்ளது. அவரது முயற்சிகள் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உள்ளூர் விவசாயிகளையும் ஆதரித்தன, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவித்தன. பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, மேடம் உங்களை மாதிரியே நான் பார்த்தீங்கன்னா செய்யணும், எனக்கு இதுலேருந்து ஒரு பொருளை எடுத்து நான் அதை செய்யணும், நானே மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இதுக்கு என்ன வழி, எங்களால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொண்டு வாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்பாங்க, எல்லாருடைய ஃபோக்கஸும் எப்படி இருக்கும்னா, வருவாங்க இந்த அரிசியில் இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறாங்க, இவங்க இதே மாதிரி நம்ம பண்ணிடணும், இந்த அரிசியில் தோசை மிக்ஸ் பண்ணுறோம், இதே மாதிரி ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது. திங்க் பண்ணணும், நல்லா திங்க் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்களே டெவலப் பண்ணுங்கள். இதுக்காக 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் லோன் வாங்கி தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஒரு பிஸ்னஸை கொண்டு வரணும்னு. வீட்டில் இருந்தபடியே, நாங்களும் வீட்டில் இருந்தபடியே ஹெல்த் மிக்ஸ் தான் இப்போ நாங்கள் தயாரித்து நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கெலாம் கொடுத்து, அதுக்கப்புறம் கடைகளை வச்சோம். அதுக்கப்புறம் புது ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் பண்ணி நியூ ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணுங்கள். நியூ ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணி அதில் உங்களுக்குன்னு தனித்துவத்தை கொண்டு அதை இன்னோவேட்டிவாக பண்ணி மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா கண்டிப்பாக அக்செப்டேஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவை நீங்கள் யோசிங்க. இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிற எல்லா பொருட்களை வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்டை நீங்கள் பண்ணலான்ற யோசிங்க. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வச்சு அழகாக சிப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னோவேட்டிவாக யோசித்து தாராளமாக எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதை எப்படி அடுத்த லெவல் நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு போகணுன்னு பாருங்கள். வீட்டிலே ஒரு பொருளை வச்சு நான் இதை பண்ணிட்டேன்றதோட வெளி உலகத்துக்கு நீங்கள் ஒரு கடைகளில், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த கடைக்கு சார்ந்த விஷயங்களை கொண்டு வெளியே நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஜோஸ்பின் செல்வராஜ் நிலையான வருமானமும் சுற்றுச்சூழல் நன்மைகளும் உள்ள தேநீர் வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டார். இந்த துறையில் விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி குறைவுள்ளதாக உணர்ந்து கிராமப்புற விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு ஹனி விவசாயத்தின் நன்மைகளை கற்பிக்க முனைந்தார். 30,000க்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சி அளித்து அவர்கள் சொந்த தொழில்கள் தொடங்க உதவியுள்ளார். தேநீர் வளர்ப்பதன் மூலம் கிராமப்புற பெண்களின் சுய தொழில் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். தேன், அதாவது மே ஜூனில் மட்டும் இந்த நவாமரம் பூ பூக்கும். இந்த சீசனில் இந்த தேனீக்களை இங்கே கொண்டுட்டு நாங்கள் பெட்டிகள் போட்டு இந்த நாவல் பழ தேன் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இப்படி தனிமலர் தேனாக கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான தேன் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதாவது அந்தந்த ஏரியாவுக்கு இப்போ வேப்பம்பூ பூக்கிற சீசனில் வேப்பம்பூ தேன், நாவல் தேன், முருங்கை தேன், அப்படி தனிமலர் தேனாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பெட்டிகளை கொண்டு போய் பூக்கள்ல இருந்து, யூக்கலிப்டஸ்ல இருந்து கூட தேன் அதிகமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 30 வகையான தேன் நாங்கள் இதில் பண்ணுறோம். 7,000 பெட்டிகள் வச்சு தேனி வளர்ப்பு பண்ணி விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையில இருந்து கூட தேனீக்கள் மானியத்தில் பெட்டிகள், அதே மாதிரி கதர் கிராம தொழில்கள் பெட்டிகள் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெட்டிகள் விவசாயிகளுக்கு கொடுத்து, அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் தேனீக்களோட பெட்டிகள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து தேனும் நாங்களே வாங்கிக்கிறோம். இப்படி இந்த தேனி வளர்ப்பை ஒரு புரட்சி, அதாவது வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கெட்டி அப்படின்ற ஒரு வாசகத்தை ரெடி பண்ணி ஒரு புரட்சியாக இந்த தேனி வளர்ப்பை கொண்டு போயிட்டுருக்கோம். கலையரசி ராமச்சந்திரன் ஈரோடு மாவட்டத்தின் சலங்கப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். கைத்தறி நெசவு பாரம்பரியத்தில் வளர்ந்தார். கணினி முதுகலை பட்டம் பெற்ற அவர் 2017 சொந்த ஊருக்கு திரும்பினார். அவ்வப்போது செயலில் உள்ள கைத்தறிகள் 7,500 இருந்து 2,500 குறைந்ததை கவனித்தார். பாரம்பரிய நெசவுகளை புதுப்பித்து தீர்மானித்த அவர்
டிராட்டை நிறுவினார். உள்ளூர் கைவினைஞர்களை ஆதரித்து எல்லா வயதினருக்கும் நெசவு அணுகக்கூடியதாக மாற்ற DIY கைத்தறி கருவிகளை அறிமுகப்படுத்தினார். ராட்டை மூலம் அவர் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும், நெசவாளர்களை அதிகாரம் அளிக்கவும், பாரம்பரிய நெசவுகளை புதுமையுடன் இணைக்கவும் செயல்படுகிறார். விட்டுட்டு இதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே திட்டினாங்க, அதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இது ஒரு நலிந்து போற தொழில யாராவது எடுத்து பண்ணுவாங்களா? நல்லதா எடுத்து வேற ஏதாவது கூட பண்ணேன், இதை மட்டும் பண்ணாதேன்னு. எனக்கு ஒரு முடிவாதுன்னா நம்ம ஒன்றில் இப்போ முடியாது அப்படிங்கிறத வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் ஒரு விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட என்னோட எல்லா பக்கமே எப்படி முடியாது என்பது கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி மாற்றி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆரம்பிச்சது தான் இது. ஒரு மாஸ்டர் வீவர் கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சு கம்பெனிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மண்டபம் பிடிச்சிட்டு 2 ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாள் 500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சதுனால எல்லாமே அப்படி இருக்கும்பொழுது சரி இவங்களுக்கு நம்ம எப்படி ரீட்டைன் பண்றது, போர்ட்டபிளா கொடுத்தோம், அட்லீஸ்ட் தி கேன் கீப் இட். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், அவங்க சம்பாதியம் வாங்கணும் அப்படிங்கிற மோட்டோவில் தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொன்று என்னன்னா யான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய இஷ்யூ வந்து ஏன்னா எல்லாருமே அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் முடிவு பண்ணேன் இதை வந்து ஈவன் வந்து ஒரு 250 கிராம் வேணும்னா கூட நம்ம அதை அவங்களுக்கு தரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் இப்போ வந்து ஸ்டார்டட் திஸ் இனிஷியேட்டிவ். நாங்களே வந்து போர்ட்டபிளாக ஹேண்ட்லூம் பண்ணுறோம், 3 விதமாக பண்ணுறோம். இதுக்கு வந்து வேணுங்கிற யானும் கொடுக்குறோம், நெய்யா கற்றுக்கு கொடுக்குறோம். இல்லை இப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா யூ கேன் வீவ் யுவர் ஓன் ஃபேப்ரிக் அப்படிங்கிற மாடல்லாம் இப்போ கொண்டு வரோம். நீங்களே எஸ் யூ கேன் வீவ் யுவர் ஓன் ஃபேப்ரிக் அப்படிங்கிற மாடல்லாம் கொண்டு வரோம். இப்போ வந்து நாங்கள் தறியவே கொடுத்துருவோம், தறிக்கு வேணுங்கிற யானும் கொடுத்துருவோம். வி கிவ் தி QR கோட். QR கோடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்கேன் அண்ட் யூ நோ ஹவு டு ஃபிட் த லூம், ஹவு டு வீவ் யுவர் ஃபேப்ரிக், அது என்னென்ன பேட்டர்ன் பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா மாடலும் கொடுத்துருவோம். ஒரு வீடு தோறும் ஒரு கைத்தறி அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 3 வயசு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். இந்த மாண்டசேரி குழந்தைகளுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, கிவிங் தி மெனி டாய்ஸ், அதுக்கு பதிலாக வந்து இது ஒரு வீவ் பண்ணுறது மாதிரி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு அதுக்கு மேலே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குழந்தைகளுக்கு இது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டை கொடுக்குறோம். வயசானவங்களுக்கு வந்து இது ஒரு ஹாபியை கொடுக்குறோம். We are introducing weaving as a hobby. ராட்டையோட கனவு என்ன? கனவு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு 5000 வந்து புது நெசவு கலைஞர்களை உருவாக்கணும். நெசவு கலைஞர்களை வந்து ஒரு ஆர்டிஷியன்ஸ் ஒரு 5000 பேர்த்த உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு குறிக்கோள் நோக்கி ஓடிட்டு. எத்தனை வருஷமா இது பண்ணி நடத்திட்டு இருக்கீங்க? என் பேர் தனமா, இப்போ இது 2 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். இதில் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க? எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 2 வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னென்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து உளுந்தங்களி மாவு, சுக்குக்களி மாவு, வெந்தயக்களி மாவு, அப்புறம் இந்த ஹெர்பல் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி கொட்டாமல் இந்த தலையில் டேண்ட்ரஃப் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன எப்படி உங்களுக்கு மார்க்கெட்ல இப்படி மொத்தமாக சேல் பண்ணுவீங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறதுனா நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், குடிசை தொழில் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாங்கள் கூட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பார்ப்பாங்க, வேலை செய்கிறவங்க அவங்க வந்து அவங்க ஊருக்கு வாங்கிக்குவாங்க. கொஞ்சமாக தான் ஒரு 10, 20, 50 வாரத்துக்கு வாங்கிக்குவாங்க. இங்கே ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களும் அதை கூட வச்சு அவங்க வாங்கிக்குவாங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் புதுசாக ப்ராடக்ட் ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கீங்களா? இல்லை இந்த ஆயில் அதோட இது ஓரதை பார்த்து ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப எவ்வளோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் போட்டு மணி எவ்வளோ போட்டீங்க? அந்த மாதிரி 20,000. இப்போ அது ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா? இல்லை சக்ஸஸ் போட்ட முதல்ல எடுத்துட்டு எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் ஃபேஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் பிரச்சனை இந்த ப்ராடக்ட் பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் முதல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க கஸ்டமர் வந்து கேட்குற நேரத்தில் வந்து இந்த உளுந்து கழுவி போட காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மழை நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக கொடுக்குறது ஃபர்ஸ்ட்லங்கிறதுனால எங்களால் அதாவது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் லேட் ஆச்சு. அடுத்து மசால் பொடி, ரசப்பொடி, டீ பொடி இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். இல்லை இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எவ்வளோ ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு ப்ராடக்ட் அந்த 20,000 போட்டதில் தான்
ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இப்போ ஒரு ஆயிலுக்கு இவ்வளோதான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அது உங்களோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கு? எனக்கு செலவு வந்து ஒரு இந்த பாட்டிலுக்கு வந்து 150 ரூபா வரும். உங்களோட செலவு 150 செலவு 150 ரூபா வரும். இந்த தொழில் பண்றதுக்காக உங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேட் வந்துச்சு? எதனால இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அது வேலைக்கு போகிற இடத்துல வந்து என் பிள்ளைக்கு முடி கொட்டுது, என்ன ஆஸ்பத்திரி போய் இன்னும் கேட்கல, அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி காட்டில் பேசுவாங்க. அதை பார்த்து சரி நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி பார்ப்போமே அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு வந்து நானாக ஏதாவது ரெடி பண்ணி தான் நம்ம பிள்ளைகளுக்கு தேய்ச்சி கொடுத்து எனக்கு முடி நல்லா இருக்கும். சரி நம்ம பிள்ளைகளுக்கு தேய்க்கிறதே நம்ம ரெடி பண்ணி வெளியில் கொடுப்போமே அப்படின்னு ரெடி பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஒரு 5 பாட்டில் வாங்கிட்டு போனாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விடாமல் தொடர்ந்து அதை ரெடி பண்ண சொல்லுங்க. இப்போ வாங்குறவங்க எல்லாருமே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வட்டி தன்மை அப்படியே யூஸ் பண்றவங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கு. முடி கொட்டாமல் இருக்கு, கொட்டுன முடி வளருது, நல்லா டேண்ட்ரஃபும் இல்லை. வாங்குறவங்க எல்லாருமே இது வரைக்கும் வாங்கினவங்க நிறுத்தாம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே, நமக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்கும், ஒரு உதவி மாதிரியும் அது ஒரு எண்ணம். யாருக்காவது நம்மளால ஏதாவது உதவி இருக்கணுங்கிற ஒரு இது வந்து வெந்தயக்களி மாவு. இதுவும் நான் 40 ரூபாய்க்கு தான் 45க்கு கொடுக்கலாம். சரி இப்போதைக்கு எல்லாமே நான் கம்மியான ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். உளுந்தங்களி மாவு, வெந்தயக்களி மாவும் அதே மாதிரி தான் 45 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஆயில் வந்து இது 200 ml 200 ml வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 150 ரூபாய். இறுதியாக எனது ஆராய்ச்சி வழிகாட்டியுமான வேளாண் விரிவாக்க உதவி பேராசிரியர் டாக்டர் AS அர்ச்சனா அவர்களுக்கும் எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உயர் திரு டாக்டர் KR சுந்தரவரதராஜன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.